ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ்ல ஒரு 3 டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு சிஜேபி ப்ரொடெஸ்ட் தான். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு டெல்லியில போயிட்டு இருக்கிறது ப்ரொடெஸ்ட் தான். ஓகே, அது பேசிஸ்ல ஸோ ஹவ் கவர்மெண்ட் இஸ் கண்ட்ரோலிங் ஆல் தீஸ் திங்ஸ், கவர்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, ஸோ அதை பற்றி தான் அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசிஸ்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ்ல யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுன்னா வயலன்ஸ் ஆரம்பிக்குது, இல்லை வென் தே ட்ரை டு பெர்வேட் சம் ஏரியாஸ். ஓகேங்களா, மீறி உள்ள வரணும் அப்படின்ட்டு சில பண்ணுவாங்க இல்லையா, நாங்கள் வந்துட்டு பார்லிமெண்ட்குள்ள போயே ஆகணும், ஸோ த மார்ச் டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட், இந்த மாதிரி பண்றப்ப செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்கள தடுத்து நிறுத்துவாங்க. ஸோ தடுத்து நிறுத்துறதுக்கு சம்டைம்ஸ் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லை லைக் சம் அதர் ஆக்ஷன்ஸ் தே வில் டூ. ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ 3 டாபிக்ஸ் ப்ரொடெஸ்ட் கண்ட்ரோல் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கு. ஓகே, ஸோ என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பாலிட்டிக்ஸ் சைட்லேயும் உங்களுக்கு வரும், எத்திக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னா, டெல்லி போலீஸ் அண்ட் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 2 குரூப். ஓகேங்களா, ஸோ ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் யூனிட் அண்டர் சிஆர்பிஎஃப். ஓகேங்களா, ரைட்? ஸோ சிஆர்பிஎஃப் கீழே இருக்க ஒரு குரூப்பும் டெல்லி போலீஸ், ஸோ இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரையாட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ ப்ரொடெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க தான். ஸோ தேவர் சீன் இன் பிளைன் கிளாத்ஸ். யூஸ்வலாக போலீஸ் எப்படி இருக்கணும், தே ஷுட் பி இன் யூனிஃபார்ம் இல்லையா, ஸோ பிளெயின் கிளாத்ஸ்ல இருக்காங்க. அப்படி இருந்து, அதாவது இவங்க போலீஸ் தானா இல்லையா நம்மளுக்கு தெரியாது இல்லையா, பிளெயின் கிளாத்ல இருந்தாங்கன்னா, அப்படி இருந்து வெதர் தே கேன் டேக் ஓவர் திஸ், அவங்க வந்து அப்படி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா, போலீஸோட ஐடென்டிஃபிகேஷனை மறைச்சிட்டு அது லாஃபுல்லா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they wanted to move towards the parliament, ஸோ லத்தி சார்ஜ் வந்துட்டு பண்றாங்க. தென் சம் பர்சன்ஸ் வேர் லைக் அட்மிட்டட் டு ஐசியூ. ஓகேங்களா, ஸோ சம் சீரியஸ் இன்ஜுரிஸ் வந்துட்டு நடக்குது. ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனா, ஓகேங்களா, இல்லை நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ரொட்டீன் போலீசிங் பண்றப்ப தே ஹாவ் டு பி இன் ரெகுலர் யூனிஃபார்ம். ஓகேங்களா, ரொட்டீன் போலீசிங் இப்போ அதாவது பேட்ரோலிங் போவாங்க, அண்ட் பர்டிகுலரா அரெஸ்ட் பண்ண போகணும் அப்படின்னா அரெஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா எப்படி இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது கம்பல்சரி. அதுவே ரொட்டீன் போலீசிங் பண்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் சம்டைம்ஸ் இந்த நீங்க மூவிஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண போறப்ப மஃப்திலலாம் போவாங்க, தெரியக்கூடாது ஐடென்டிட்டியை, தட் இஸ் அலோடு. ஓகே, அது போக நார்மலான ப்ரொசீஜரல் ஒர்க்ஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படிதான் இருக்கணும், அவங்க யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ் சில இதில் என்ன பண்ணுவோம், இன்டெல்ஸ்க்காகவும் இல்லை லைக் நீங்க வந்துட்டு அந்த லைக் அதர் சஸ்பெக்ட் வந்துட்டு நீங்க பாக்குறதுக்காகவும் என்ன பண்ணிக்கலாம், அண்டர் கவர்ல வந்துட்டு இருக்கிறது நார்மல். ஓகே, ஸோ செக்ஷன் 148 to 160 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சரிங்களா என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி பப்ளிக் ஆர்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், தென் அன்லாஃபுல் அசம்பிளிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா நம்மளுக்கு இந்த பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் வந்துட்டு டீல்ஸ் வித் ப்ரொடெஸ்ட் இதெல்லாம். ஓகேங்களா, அதாவது அன்லாஃபுல் அசம்பிளி லைக் இது நம்மளுக்கு ப்ரொடெஸ்ட் வந்துட்டு லாஃபுல் அசம்பிளிஸ்ல தான் வரும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா, ரைட் டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 1911 you have ஃப்ரீடம் ரிலேட்டட் டு எவ்ரி திங், லைக் எக்ஸ்பிரஷன், ஸ்பீச் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதில் 1A வந்துட்டு யூ ஹேவ் ரைட் டு ஃபார்ம் பீஸ்ஃபுல் அசம்பிளிஸ். ஓகேங்களா, ஆர்ம்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பப்ளிக் ஆர்டர்ன்றப்ப என்ன வருது உங்களுக்கு, வயலன்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஓகேங்களா, ரைட்? ஸோ அந்த பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கும் அன்லாஃபுல் அசம்பிளிஸ், ப்ரொடெஸ்டே வந்துட்டு வயலன்ஸா மாறும் பார்த்தீங்களா, அப்போ கம்யூனல் ரயாட்ஸ் நடக்கிறது, இல்ல ரயாட்டே நடக்கிறது, இந்த மாதிரியே நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிடுவோம், நம்ம அன்லாஃபுல் அசம்பிளிஸ்ன்னு சொல்லிடுவோம். இதை மெயின்டைன் பண்றதுக்கு வி ஹேவ் எக்ஸ்பிளிசிட் செக்ஷன்ஸ். அப்ப நம்ம என்ன படிக்கணும்னா இந்த செக்ஷன்ஸை படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, மெயின்ஸ்ல வந்துட்டு யூஸ் ஆகுது, ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ரைட், தென் யாரை ஆத்தரைஸ் பண்ணும் அப்படின்னா, ஸோ தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆத்தரைஸ் மெஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆஃபீஸர் டு டிஸ்பர்ஸ் அண்ட் அன்லாஃபுல் அசம்பிளி. யார் தான் பண்ணி ஆகணும், ஒன்று மெஜிஸ்ட்ரேட், அதாவது டிஎம், இந்த இடத்துல கலெக்டர். ஓகேங்களா, ரைட்? ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிடையாது. ஓகேங்களா, ரைட்? ஸோ கலெக்டரோ இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸோ அதை வந்துட்டு அந்த அன்லாஃபுல் அசம்பிளியை வந்துட்டு லைக் டிஸ்பர்ஸ் பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அவங்க தான் வந்துட்டு சொல்லணும் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத. ஓகே, தென்
the authority has to be clearly identifiable. இவங்க தான் போலீஸ் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கிறதையும் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா டிகே பசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இதுல என்ன சொல்றாங்க, மேண்டேட்டரியா அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் பண்றப்ப என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா யூனிஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, தென் இது நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னா போலீசிங் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்காக. ஓகே, தென் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட், ஸோ அவங்களுமே என்ன, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, பிளெயின் கிளாத்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்கிறப்ப இந்த டைம்ல பிளெயின் கிளாத்ஸ்ல நீங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, மீன்ஸ் இட் இஸ் நாட் அலௌட். ஓகேங்களா, இந்த அலௌடுன்றது அலௌட் இல்லைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, பட் அதுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லலாம், பிஎன்எஸ்எஸ் செக்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா, தென் டிகே பசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல போலீஸோட ஐடென்டிட்டி பத்தி பேசியிருக்காங்க. தென் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்துட்டு சொல்லியிருக்கு, கொஸ்டின் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணணும் அதுல. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம படிக்கிறது. ஓகே, ரைட். ஓகே, சோ இப்போ இந்த விசிபிளா நம்ம இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், ஏன் அது ஹிடன் ஐடென்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா போலீஸ்க்கு அது சேஃபா தானே இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ போலீஸ் சைடு ஆர்குமெண்ட் என்ன, ஹிடன் ஐடென்டிட்டி ஏன் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் ஹிடன் ஐடென்டிட்டி ஏன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அது ரெண்டோடைய பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ விசிபிளா இருக்கணும் எதுக்காக, டிரான்ஸ்பரண்ட் அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட். ஓகேங்களா, ஸோ போலீஸ் மேல நம்பிக்கை இப்பதானே வரும், யாராவது வராங்க நடுவுல திடீர்னு வராங்க, ஓகேங்களா, போலீஸே வராங்க, உள்ள வந்து அவங்க வந்துட்டு கத்தி சர்ச் பண்றாங்கன்னு வச்சுப்போம், பண்றவங்க போலீஸா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும், தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைக்கலாம், வேற ஏதோ ஒரு குரூப் வந்துட்டு அட்டாக் பண்ண வருதுன்னு நினைக்கலாம், நம்ம போலீஸ்ன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த குரூப்ல இருக்கிறவங்க அவங்கள திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம், அதனால வயலன்ஸ் இன்னும் பெருசாகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ரைட்டா, அதனால பப்ளிக் ட்ரஸ்ட் வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணும், அதுக்காக நம்ம இதை பண்ணியாகணும், ஐடென்டிட்டி தெரியணும். Then only authorized distinguish the police officers. Okay, and individual accountability. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் போய் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களோட லைக் நேம்ஸ் டேக் எல்லாம் இருந்தா தானே ஒரு பர்சன் வந்துட்டு அத்துமீறிட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஐடென்டிஃபை தட் பர்சன். ஓகே, அவங்க மேல கேஸ் போட முடியும். ஓகே, சிட்டிசன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ரைட்டா, அப்படின்றப்ப அவங்களோட ஐடென்டிட்டியே தெரியலனா வந்தது யாரு, அடிச்சா போனா எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டிக்காக, அக்கௌண்டபிலிட்டினா என்னது, அவங்க தான் பொறுப்பு. ஓகேங்களா, பதில் சொல்லணும். இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட ஐடென்டிட்டி ஷுட் பி விசிபிள் அப்படின்றத சொல்றாங்க. தென் ப்ரொஃபஷனல் போலீசிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, போலீஸ்னா லைக் ப்ரொஃபஷனலா இருக்கணும் அது பாக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அண்டர் கவர்ல போய் அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் தட் ஃபார் சம் பிக் ஆபரேஷன்ஸ் தட் இஸ் ஓகே. ஒரு நார்மல் கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் ஏன் அந்த அளவுக்கு போகணும், தேவையில்லை இல்லையா. ஸோ அதை நீட்டா ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதே சொல்றாங்க. தென் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஆர்டிகல் 14, 19, 21 எவ்ரிதிங். ஓகேங்களா, ரைட். ஸோ போலீஸ் ஏன் இந்த மாதிரி நாங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க சிஆர்பிஎஃப் மாதிரி இல்ல, பர்டிகுலர்லி சிஆர்பிஎஃப் இவங்கலாம் எங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க, இன்சர்ஜென்சி குரூப்ஸ், நக்சல் குரூப்ஸ், இந்த இடத்தெல்லாம் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய யூனிஃபார்ம்ல இல்லாம லைக் மஃப்தில இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் தம் அப்படின்னு வந்துட்டு அவங்களோட தாட். ஸோ அதனால அதையே என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற க்ரௌடுக்கும் தே ஆர் யூசிங் தட். ஓகேவா, ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஃபார் தெம் செல்ஃப். ஓகேங்களா, அவங்களுக்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க. தென் செகண்ட் திங், இன்கேஸ் நீங்க வந்துட்டு இப்ப யூஆர் போலீஸ் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் திருப்பி அவங்கள அடிக்க தான் செய்வீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து போலீஸ் அடிக்க வந்தா போலீஸ் என்ன பண்ணும், அடி வாங்கிட்டு சும்மா இருக்குமா. ஸோ கண்டிப்பா அவங்க வந்துட்டு ரிட்டாலியேட் பண்ண தான் செய்வாங்க. ரைட்டா, ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு டைம் நடக்கிறப்ப இதை வந்துட்டு வீடியோகிராஃப் எடுத்து ஸோ இதுல என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, டார்கெட் பண்ணுவாங்க இந்த போலீஸை. இந்த போலீஸ் வந்துட்டு இப்படி வந்துட்டு மஃப்தில ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறப்ப அட்டாக் பண்றாங்க. ரைட்டா, ஸோ அப்ப அந்த லைக் டார்கெட்டிங் வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, அது போலீஸோட கன்சர்ன். ஓகே, ஸோ மே எக்ஸ்போஸ் தெம் டு டார்கெட்டட் லிட்டிகேஷன். லிட்டிகேஷன் மீன்ஸ் கேசஸ், ஃபைலிங் கேசஸ் அகேன்ஸ்ட் தெம். ஓகேங்களா, டார்கெட்டட் லிட்டிகேஷன், தென் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், த்ரெட்ஸ், அட்டாக்ஸ் ஈவன் ஆன் தயர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால நாங்க வந்துட்டு இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் போய் இருக்கிறப்ப க்ரௌட் மேனேஜ்மெண்ட், இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு பி இன்விசிபிள் அப்படிங்கிறது அவங்களோட ஆர்குமெண்ட். ஓகேவா, அண்ட் இப்போ சொன்ன மாதிரி இன்சர்ஜென்சி அஃபெக்டட் ஏரியாஸ்ல அவங்க பண்றது அவங்களோட செக்யூரிட்டி ரிஸ்க்கை வந்துட்டு கம்மி பண்ணுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட தாட். நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்.
ஸோ லான்செட் பப்ளிக் ஹெல்த்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா may be using excessive quantities of powerful watch antibiotics, which is generally reserved for cases where simpler antibiotics are ineffective. First, antibiotics na என்னது? Antibiotics na என்னது? என்னது? அதையும் ஒரு கேட்டகரியில எடுத்துக்கலாம். வேற? நம்ம இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டானிக் மாரி சம்டைம்ஸ் தருவாங்க. லைக் லிமிட்டடா தான் இருக்கும். அது இவ்வளோண்டு தான் இருக்கும். லிமிட்டடா இருக்கும். ஸோ ஒரு ஒரு 3 டேஸ் தான் அது மொத்தத்துக்கே வரும். நீங்க 2 டைம்ஸ் குடிச்சிட்டீங்க அப்டின்னா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டில நீங்க வந்துட்டு டிஸ்போஸ் பண்ற மாரி தான் இருக்கும். சரிங்களா? சரி. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்டின்றது என்னன்னா, இப்ப வந்துட்டு ஆ அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் பர்ட்டிகுலர்லி அகைன்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்பாங்க. நீங்க எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. ரைட்? ஸோ அதாவது அது உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு பாக்டீரியா வந்துட்டு பாடிக்குள்ள வந்துருச்சு. இப்ப அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கணும். நீங்க யூ ஹேவ் டூ பிரிவென்ட் தட் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு குடுப்பாங்க. ஓகேவா? ஓகே நல்ல விஷயம் தானே! ரைட்டா? பாக்டீரியா எடுத்துக்கிறோம். பாக்டீரியா உள்ள வந்துச்சு. பிரிவென்ட் பண்றது தானே ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுக்குறாங்க. தப்பு கிடையாது. ஆனா, இட் ஷுட் பி ஸ்பெசிஃபிக். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது வைரல் டிசீஸா, பாக்டீரியல் டிசீஸான்னே தெரியாம, உங்களுக்கு பாக்டீரியாக்கான மருந்து குடுத்தா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. சரிங்களா? நீங்க, நானு எல்லாருமே இந்த பிரச்சனைய கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்டின்னா, பிரிஸ்கிரிப்ஷன்ல லைக் ரொம்ப ஹை ஃபீவர் ஒரு 2, 3 டேஸ் ஃபீவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே அது இருக்கு. கொஞ்சம் சிவியரான கோல்டு வந்துச்சா, கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா? நீங்க எடுத்துக்கிற டேப்லெட்ஸ்லயும் அது இருக்கு. ஓகேங்களா? ரைட்? ஓகே. அதனால என்ன பிரச்சனை? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டூ நோ அபௌட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் AMR அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியால வந்துட்டு பிரிடாமினன்ட்டா இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த AMR அப்படிங்கிறது. ஓகே. ரைட். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். எதுக்கு எடுத்துக்கிறோம்? டு பிரிவென்ட் சம்திங். டு பிரிவென்ட் அ டிசீஸ். ஓகேங்களா? ஆர் டு கியூர் அ டிசீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. பட் இட் ஷுட் பி ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் மஸ்கிட்டோ. ஓகேங்களா? ரைட். நான் எப்ப எக்ஸாம்பிள் சொல்றது தான். மஸ்கிட்டோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல் அவுட், மார்டின் இதெல்லாம் கொண்டு வரப்ப மஸ்கிட்டோ என்ன ஆகும்? அது போட்டு விட்டா கொஞ்ச நேரத்துல அது இறந்துரும். இப்ப என்ன ஆகுது? அதிலேயே போய் உட்காந்துக்கிறது. ஓகேங்களா? ரைட். ஆல் அவுட்னா அதுக்கு மேல போய் உட்காந்துக்கிறது. ரைட். ஸோ ஏன் எதனால? பிகேம் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? அதாவது அத சுவாசிச்சு அதுக்கு என்ன ஆயிருது? மியூட்டேஷன் நடந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் என்ன ஆயிருச்சு? அதுக்கு ரெசிஸ்டன்ட்டா மாறிடுச்சு. ரைட்டா? இதுவே ஒரு 10, 15 லைக் ஒரு 30, 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கிளைமேட் வந்துட்டு சில அப்ப இருந்த பீப்பிள்க்கு பழகாம இருந்திருக்கும். ரைட்டா? ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு? அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டோம். ஓகேவா? இனி இனி வர்ற காலத்துலயும் அப்படிதான். இதுல வந்துட்டு நெறைய பேர் இறந்து போவாங்க. அடாப்ட் ஆகாது. இதுல இருந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும். எவல்யூஷன் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்ப இதே இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் கிவன் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்க பாடியில அந்த அதே மாரி அந்த மருந்து குடுத்தோம் அப்படின்னா என்னன்னா, மருந்து குடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டே ஃபீவர் இருக்கும். ஓகே மருந்து ப்ராப்பரா எடுத்துப்போம். செகண்ட் டே எடுத்துப்போம். தேர்ட் டே எடுத்துப்போமா? காய்ச்சல் சரியா போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க மாட்டோம். ரைட்டா? இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா? நவ் தே ஆர் எக்ஸ்போஸ்டு டூ திஸ் டேப்லெட். ஓகேங்களா? எக்ஸ்போஸ்டு டூ திஸ் கெமிக்கல். ஓகேங்களா? ஸோ உங்க பாக்டீரியாக்கு தெரிஞ்சுக்குச்சு. ஓ! இப்படி ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப இது என்ன பண்ணும்? இப்ப இது வந்துட்டு லைட்டா ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு அந்த டானிக் எடுத்துக்கிறப்ப, அது வந்துட்டு ஒரு 20% கொல்லும். ஓகேங்களா? செகண்ட் டே நீங்க எடுத்துக்கிறப்ப, அது ஒரு 50% கொல்லும். ஓகேங்களா? தேர்ட் டே எடுக்கிறப்ப, அது 100% வந்துட்டு கொன்னுருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க செகண்ட் டேயோட நிப்பாட்டிட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆயிருச்சு உங்களுக்கு? 30% ரிமைனிங் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இவங்க வீக்கா தான் இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் என்ன இருக்கும்? வீக்கா தான் இருக்கும். ஆனா நவ் தே ஆர் எக்ஸ்போஸ்டு டூ யுவர் மெத்தடாலஜி. அத கொல்லக்கூடிய கெமிக்கல பத்தி அது தெரிஞ்சு வச்சுருச்சு. இப்ப அத என்ன பண்ணிக்கிறோம்? இவால்வ் ஆகும். ஓகேங்களா? இப்ப இன்னும் இந்த பாக்டீரியா நமக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல வருஷம் கழிச்சு இவால்வ் ஆகலாம். அந்த மாரி டைப் ஆஃப் பாக்டீரியாவா இருந்தா. இல்ல நம்மட்ட இருந்து என்ன ஆகும்? இன்னொரு பெர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கோவிட் வந்தப்ப டிஃபரண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? பி வேரியன்ட் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய டிஃபரண்டா வந்துச்சு இல்லையா? அது எப்படி வருது? ஒருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டோம். அடுத்து என்ன ஆகுது அது? ஓகே அது பழகிருச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொன்றும் அப்படின்றப்ப இட் இஸ் மியூட்டேட்டிங் இட்செல்ஃப் டூ சர்வைவ். ஓகேங்களா? இதே மாதிரியேவும் இது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு கெமிக்கல் டோஸ் ஒண்ணு குடுத்துருப்பீங்க. ரைட்டா? இப்ப அந்த கெமிக்கல் டோஸ திரும்பவும் அதே அளவுக்கு குடுத்தீங்கன்னா, என்ன பண்ணாது அது? வொர்க் அவுட் ஆகாது. நவ் யூ நீட் டூ கிவ் ஹையர் டோசேஜ். அப்ப அந்த ஹையர் டோசேஜ் நீங்க குடுக்க குடுக்க பாக்டீரியாஸ் ஆகுறது போக உங்க பாடி என்ன ஆக ஆரம்பிக்கும்? வீக் ஆக ஆரம்பிக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் காட்ட ஆரம்பிக்கும்.
ரைட்டா? சோ இது நார்மல் மெடிசின் குடுத்தாலும் இப்படிதான். இதே டெக்னாலஜி என்ன பண்றோம் நம்ம ஏஎம்ஆர்க்கு கொண்டு வரோம். ஓகே. எக்ஸ்போஸே இல்லாத ஒரு பாக்டீரியாவுக்கு ஐ மீன் அந்த பாக்டீரியாவே நம்ம உடம்புக்குள்ள வரல. இப்ப நீங்க அந்த கெமிக்கல குடுத்தீங்க அப்படின்னா, மீதி இருக்கிறத என்ன பண்ணிக்கிறோம், இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இந்த மாரி ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்த தடவ அதே இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன டோசேஜ் குடுக்குறீங்களோ, அத விட ஜாஸ்தியான டோசேஜ் குடுத்தா தான் என்ன பண்ணும்? அது எஃபெக்டிவா இருக்கும். இதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. மைக்ரோப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா? இப்படி ஆகுறப்ப என்ன ஆகும்? அடுத்தடுத்து நீங்க ஹையர் டோசேஜ் குடுக்க வேண்டியது வரும். டிஃபரெண்டா மெடிசின்ஸ கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? ஒண்ணோட ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டு, இட் இஸ் ட்ரீட்டிங் அகைன்ஸ்ட் டைபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிப்பாட்ட முடியாது. ஓகேவா? சோ இதுதான் இஷ்யூ. ஓகே? ரைட். சோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த டைப்ஸ் பாத்துரலாம். தென் வி வில் ஓகே. ஆன்டிபயோட்டிக்ஸோட டைப்ஸ வந்துட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சோ என்ன பண்றாங்க? அவேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு பண்றாங்க. இது ஒரு நியூ ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? சோ ஜெனரலி வி கெட் டூ நோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது ஏஎம்ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் டிசீசஸும் ஜாஸ்தியா இந்தியால பிரிவலன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அது உண்மை. ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் என்ன மாரி டைப்பா குடுக்கறதுனால இந்த மாரி டிசீஸ் ஜாஸ்தியா இருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல. சோ திஸ் ஃப்ரேம்வொர்க் டெல் அபவுட் தட். ஓகேங்களா? என்ன மாரி பிரிஸ்கிரிப்ஷன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல குடுக்கறதுனால இது ஆகுது. இதுக்கு காரணம் நம்ம கிடையாது. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றப்ப என்ன மாரி மெடிசின்ஸ் தராங்களோ, அந்த மெடிசின் தான் இந்த ரீசன். இப்ப இந்த ஏஎம்ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா ஆறதுக்கு ரீசன் அப்படின்னு. ஓகே. சோ இந்த அவேர் ஃப்ரேம்வொர்க்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஹேவ் கிளாசிஃபைட் இட் இன்டூ 3 டைப்ஸ். ஓகே. So first choice antibiotics recommended for treating common bacterial infections. First நம்ம குடுக்க வேண்டியது எதுக்கா இருக்கணும்? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட் பண்றதா இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ ப்ரோமோட் பண்றது கம்மியா இருக்கணும். சரிங்களா? ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் 50% of national antibiotics recommendation should come from this category. எந்த கேட்டகரி? ஆக்சஸ் குரூப். சாரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சஸ் குரூப், செகண்ட் வாட்ச் குரூப், தென் தேர்ட் ஒன் ரிசர்வ் குரூப். 3 குரூப்பா வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஆக்சஸ் குரூப்ன்றது என்னது? மேக்ஸிமம் இட் இஸ் ரிலேட்டட் டு மைக்ரோப்ஸ். ஓகேங்களா? ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சாரி ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரிலேட்டட் டு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? ஜாஸ்தியே ஆக்சஸ் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் தரணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ மொத்தமா பிரிஸ்கிரைப் பண்றதுல 60% ஷுட் பிலாங் டு விச் குரூப் அப்படின்னா அது ஆக்சஸ் குரூப்பா தான் இருக்கணும். ஓகேங்களா? ரைட்? அதான் சொல்றாங்க. ஸோ ஹூ ரெக்கமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 60% ஆஃப் நேஷனல் ஆன்டிபயோட்டிக் கன்சம்ஷன். ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எந்த குரூப்ல இருந்து வந்திருக்கணும்? 60% ஆக்சஸ் குரூப்ல இருந்து வரணும். ஓகே. இது வந்துட்டு நம்மளுக்கு பெருசா ஏஎம்ஆர் வந்துட்டு உண்டு பண்ணாது. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெனிசிலின், ஆம்பிசிலின், அமோக்சிலின் இதெல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் வாட்ச் குரூப். இது பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். சோ இது பர்டிகுலரா ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியான்னு கிடையாது. நீங்க குடுத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து 2, 3 பாக்டீரியா சேர்ந்து கொள்ளும். வீடு களை எடுக்கிறப்ப வீடுக்கு மருந்து அடிப்பாங்க தெரியுமா? இன்செக்டிசைடு. அதுல பாத்தீங்கன்னா பிராட் ஸ்பெக்ட்ரம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது அதாவது ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு இப்ப எடுத்துப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு டைப் ஆஃப் பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு மெக்கானிசம் இருக்கும். அது இன்ஜெக்ட் பண்றது, நம்மள கில் பண்றதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அப்ப நீங்க டெவலப் பண்ற மெடிசின் அந்த பாக்டீரியாவ ஸ்பெசிஃபிக்கா அஃபெக்ட் பண்ற மாரி நம்ம டெவலப் பண்ணிருப்போம். அந்த பாக்டீரியா என்னன்னு தெரிஞ்சு எத்தனை நாள் கழிச்சு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் தர்றது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிது? ரேண்டமா எந்த டைப் ஆஃப் பாக்டீரியா எல்லாம் சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? பிராட் ஸ்பெக்ட்ரமா குடுத்துறது. அந்த பிராட் ஸ்பெக்ட்ரம்னா இட் கவர்ஸ் ஒரு 5 பாக்டீரியாஸ் கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு இன்ஃபெக்ட் பண்ணது யாரு? ஒரே ஒரு பாக்டீரியா தான். மீதி இருக்கிற 4 பாக்டீரியாவோட கெமிக்கல்ஸும் யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் நவ். அப்ப அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, இந்த கெமிக்கல் காம்போசிஷனையே தாண்டி தான் உங்களை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்ப இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் நவ். ஓகேங்களா? அதுவும் என்ன ஆயிருது? இவால்வ் ஆயிக்குது. ஓகேவா? ரைட்? இப்ப அது என்னன்னு சொல்றோம்? பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். பிராட் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் கவர்ஸ் வெரைட்டிஸ். நிறைய வந்துட்டு கவர் பண்ணியிருந்தா அதுக்கு பேரு பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? broad spectrum antibiotics with higher potential to drive the antimicrobial resistance. இதுக்கு தான் என்ன இருக்குது அந்த பவர்? ஏஎம்ஆர் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு? இந்த வாட்ச் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணா இருக்கும். ஓகேங்களா? ரைட்? எக்ஸாம்பிள்
ஃப்ளோசாக்சின் இதுல இந்த அசித்ரோமைசின்றத கண்டிப்பா எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்போம். கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு போனீங்கன்னா அசித்ரோமைசின் தருவோம். ஓகேங்களா? ரைட்? சோ அது ஒண்ணு. அது வந்து ஜெனரலா இருக்கிறது. லெவோஃப்ளாக்சஸ் சோ இதுவுமே இந்த கோல்ட் ரிலேட்டடா வர்றதுதான். ஓகேங்களா? ரைட்? தென் ரிசர்வ் குரூப். இதான் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே. லாஸ்ட்டா நம்ம என்ன குடுப்பாங்க? இந்த லாஸ்ட் கேட்டகரியா இந்த ரிசர்வ் குரூப்ல இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் குடுப்பாங்க. இது கொஞ்சம் ரேரா தான் குடுப்பாங்க. ரொம்ப கம்மி தான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் சிவியர் கன்ஃபர்ம்டு ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேங்களா? கன்ஃபர்ம் ஆயிருச்சு அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்க? இந்த டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ வந்துட்டு உங்களுக்கு குடுப்பாங்க. ரைட். இப்ப அந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா 13.8 டிஃபைன்ட் டெய்லி டோசேஜஸ். ஒரு 1000 பேருக்கு கண்டிப்பா என்ன பண்ணிக்கிறாங்க? 13.8 பேர் வந்துட்டு டோசேஜ் வந்துட்டு கன்சியூம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜா குளோபல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 14.7 இருக்கும். ஸோ இட் இஸ் வித்தின் தட். அது ஓகே. ஓகேங்களா? அப்புறம் ஏன் இந்த டிசீஸ் ப்ரிவலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு? ஓகே. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த கன்சம்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் குரூப் யூ ஆர் கன்சியூமிங். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன குரூப் அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் குரூப். இவங்கள என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டடில எவ்ளோ வந்துட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கறணும் ஒவ்வொரு குரூப்லயும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்தியால எவ்ளோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதையும் குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல பாருங்க நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆக்சஸ் குரூப்ல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கம்மியா இருக்கு. அதாவது ஏஎம்ஆர் ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன பண்ணணும் அதான் குடுக்கணும். ஏஎம்ஆர் வந்துட்டு டெவலப் ஆகுறது கம்மி. எதுல? எந்த குரூப்ல ஏஎம்ஆர் டெவலப் ஆகுறது கம்மி? ஆக்சஸ் குரூப்ல. ரைட்டா? இப்ப இதுல பாருங்க 8 வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களா டெய்லி டோசேஜ். இங்க பாருங்க 4.5 தான் இருக்கு. So here வாட்ச்க்கு எவ்வளோ 6.5 இங்க பாருங்க 9.3. ஓகே. சோ வி கெட் டு நோ தட் நம்ம என்ன பண்றோம் பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் ஜாஸ்தியா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்பெசிபிக்கா இந்த பாக்டீரியாக்கு இதுதான் கொடுக்கணும்ன்றது இல்லாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? So India is under using access antibiotics, over using watch and reserve antibiotics. Okay. இது எதனால ஓகேங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு என்ன பண்றாங்க தே ஹேவ் டன் அ ரிசர்ச். ஓகே. ஸோ 20 டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? டெர்ஷியரி கேர் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் லைக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது டெர்ஷியரி கேர். எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து தே ஹேவ் டேக்கன் த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா 7% வாட்ச் ஆன்டிபயோட்டிக்ஸ், 38 ஆக்சஸ், 2% தான் ரிசர்வ். ஓகேங்களா? ரைட். அதுலயும் அது போக பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பிக்ஸ்டு டோஸ் அப்படின்னா ஒரு 2 காம்போனன்ட் அதுல இருக்கிற மாதிரி. ஸோ 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ அமாக்சிலின் அஸ்த்ரோமைசின் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நம்மளுக்கு எடுத்துக்கிறது ஒரு டிசீஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த பாக்டீரியாவுக்கும் இன்னொரு பாக்டீரியாவுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏஎம்ஆர்ல என்ன பார்த்தோம் 2 3 பார்த்தோம் இல்லையா? பிராட் ஸ்பெக்ட்ரம்னா 4 5 இருக்குன்னு சொன்னோம்ல. அதுவே 2 இருந்துச்சுன்னா பிக்ஸ்டு டோஸ். ஓகேங்களா? ஸோ பிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸ்ல 3% குடுத்துருக்காங்க. விச் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நெறைய இதுல அது தேவையே இருக்காது. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 2 2 குடுத்து விட்டுரு. ஓகே. தென் ஸோ மோஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் பிரிஸ்கிரைப்ட் எம்பரிக்லி. வெறும் 6% தான் என்னது மைக்ரோபியல் எவிடன்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போனதும் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் வில் செக் யூ. ஓகேங்களா? தெர்மாமீட்டர்ல டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எழுதி குடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ நெறைய ஹாஸ்பிட்டல்ல 2 3 டேஸ் கழிச்சு திருப்பி வாங்க. காய்ச்சல் விடாம இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களா? அப்ப அந்த 2 3 டேஸ் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேட் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? வைரல் இன்ஃபெக்ஷன் அவங்க குடுத்தது வந்துட்டு ஆன்டி மைக்ரோபியல் டோசேஜ் வந்துட்டு குடுத்துருக்காங்க. இப்ப 2 3 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த மைக்ரோப் வந்துட்டு இன்னும் இருக்கு அப்படின்னு ஐ மீன் வைரஸ் தான். ஏன்னா சாகாது. ஏன்னா நம்ம குடுத்தது மைக்ரோபுக்கு. ஐ மீன் பாக்டீரியாவுக்கு. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு என்னது வைரல் டிசீஸ். அப்ப அது சாகுமா? சாகாது. 2 3 டேஸ்க்கு அப்புறம் இட் வில் பி பெர்சிஸ்டென்ட். அப்ப 2 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஓகே இது வைரஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. தென் தே வில் லெட் யூ நோ. ஐ மீன் தென் தே வில் சென்ட் யூ டு லேபரேட்டரிஸ். யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளட் சாம்பிள், யூரின் டெஸ்ட் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? இத பார்த்து உங்களுக்கு வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்டு பிரிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இது எதுவுமே இல்லாம ஒரு யூகமா ஓ காய்ச்சல் இருக்கு, வயிறு வலிக்குது, இந்த சிம்டம்ஸ் இருக்கா? அப்ப இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்களா? தட் இஸ் எம்பரிக்கல். பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன பண்றாங்க? எடுத்ததுமே இந்த பிளட் டெஸ்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு போய் எதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு 2 நாளுக்கு அப்புறமும் இருந்துச்சுன்னா அப்போ சிவியர்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ட குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் கிவ் ஒன்லி எம்பரிக்கல் அதுதான் சொல்லியிருக்காங்க.
55% antibiotics are prescribed for prophylaxis. Prophylaxis அப்படின்னா ப்ரிவென்டிவா இருக்கிறது. ஓகேங்களா? prophylaxis அப்படின்னா என்ன வச்சுக்கணும்? ப்ரிவென்டிவ் அப்படின்னு ஞாபகம். ஸோ வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்றது உங்களுக்கு பாக்டீரியா இதுவும் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டான சிம்ப்டமா தான் இருக்கும். வேற எதுவும் ஹெவியா வந்துட்டு உங்கள அட்டாக் பண்ணிறக்கூடாது. அடுத்தடுத்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறது? உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ குடுத்துடுறது. ஓகேங்களா? அது பர்ட்டிகுலரா எப்ப பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் டன் டியூரிங் சர்ஜரி. சர்ஜரி பண்றப்ப நைஃப் அது இதுன்னு வச்சு பண்றாங்க இல்லையா? ஸோ அதுல இருக்கிற இன்ஃபெக்ஷன் உங்க பாடிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிறக்கூடாதுன்றதுக்காக இன் அட்வான்ஸ் தே வில் கிவ் யூ ஆன்டிபயோட்டிக்ஸ் தே வில் கிவ். ஓகேங்களா? ஸோ அதுவும் என்ன பண்ணிடுது? உங்க பாடியில அது வரவே இல்ல. வருமா வராதானும் தெரியாது. ஆனா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றதுக்காக தே ஆர் கிவிங் யூ டோசேஜ். ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம பாடி என்ன ஆகிக்கிட்டே இருக்கு? இந்த டோசேஜ்க்குலாம் பழகிக்கிட்டே இருக்கு. அப்ப அடுத்தடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றப்ப ஈஸியா வந்துட்டு அட்டாக் ஆக ஆரம்பிச்சுருது. ஓகேங்களா? ரைட். அதுதான் இந்த கன்டென்ட் ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. இந்த ஏஎம்ஆர் இன்னும் ஃபுல்லா புரியல அப்படின்னா பரவால்ல. இந்த கன்டென்ட் படிச்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் திஸ் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? அது படிச்சு வச்சுக்கோங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ். ஏஎம்ஆர்ன்றது எப்படி எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆகுன்றத சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸ்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பெல்லட் கன்ஸ். சோ இது வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு லெட் அதுவே ஒரு மாரி ப்ராடா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இத வந்துட்டு லைக் இட் இஸ் யூஸ்ட் டியூரிங் புரொடெஸ்ட் ஆர் லைக் ரயாட்ஸ் இந்த மாரி டைம்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ வி ஆர் சிவிலியன்ஸ் ஓகேங்களா? சிவிலியன்ஸ் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப யூ கான்ட் டேக் கன் ஓகேங்களா? பிகாஸ் இந்த இடத்துல தே ஆர் டூயிங் பீஸ்ஃபுல் புரொடெஸ்ட். தே டோன்ட் ஹேவ் ஆர்ம்ஸ். சோ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டோன்ட் ஹேவ் ஆர்ம்ஸ் இன் யுவர் ஹேண்ட், கவர்ன்மென்ட் கேனாட் ஷூட் யூ. ஓகேங்களா? உங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது. உங்க கையில கன் இல்லாம அதனால தான் என்ன பண்ணுவாங்க? கல்ல விட்டு எறியுவாங்க. ஓகேங்களா? தட் இஸ் நோன் அஸ் ஸ்டோன் பெல்டிங். ஓகேங்களா? ரைட்? ஓகே. சோ இப்ப அதேதான். இப்ப இவங்க ஸ்டோன் பெல்டிங்லாம் யூஸ் பண்ணி இதனால நெறைய போலீஸ் ஆஃபீசர்ஸ் இந்த அமரன் மூவி பார்த்திருக்கீங்களா? அதுல தெளிவா சொல்லுவாங்க. அவங்க கல்லு இருக்கு எறிவாங்க. பட் அவங்களால ஷூட் பண்ண முடியாது. உங்களுக்கு அவங்க டெரரிஸ்ட்னே தெரிஞ்சா கூட ஷூட் பண்ண முடியாது. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் கன்ஸ் ஆர் சம்திங் இன் தியர் ஹேண்ட். ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்ப அந்த மாரி, இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் வர்றப்ப இவர் எப்படி கண்ட்ரோல் பண்றது? போலீஸ்க்கு கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ தட் தே பாட் திஸ் பெல்லட் கன்ஸ். ஓகே. பிளாஸ்டிக் புல்லட்ஸ், பெல்லட் கன்ஸ் ஓகேங்களா? தென் அது போக ஷாக் பேட்டன்ஸ் அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்க வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, லைக் நீளமா ஒண்ணு இருக்கும். இப்படி அமுக்குனா ஷாக் அடிக்கும் இல்லையா? ரைட்? எலக்ட்ரிக் ஷாக். அந்த மாரி. சோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹேவ் யூஸ்ட் இன் டெல்லி. ஓகேங்களா? எது இந்த ஷாக் பேட்டன்ஸ். அது போக இந்த பெல்லட் கன்ஸ் இது 2யுமே ரீசென்ட்டா இந்த புரொடெஸ்ட்ல தே ஹேவ் யூஸ்ட். ஓகே. அப்ப அது என்ன? ஓகே. அகைன் திஸ் டீல்ஸ் வித் யுவர் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இன்டர்னல் செக்யூரிட்டில இந்த பெல்லட் கன்ஸ் பத்தி தான் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ பெல்லட் கன் அப்படிங்கிறது என்னன்னா, பம்ப் ஆக்ஷன் கன்ஸ். ஸோ லெஸ் லீத்தல். ஓகேங்களா? லீத்தல்னா இட் வில் காஸ் டெத் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லீத்தல் டிசீஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாரி இல்லாம லெஸ் லீத்தல் மீன்ஸ் டெஃபினெட்லி இட் வில் நாட் காஸ் யூ டெத். புல்லட் வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இறந்துருவாங்க. இத வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா இறக்கலாம் மாட்டாங்க. பட் இட் வில் காஸ் யூ இன்ஜூரிஸ். அதனால தான் லெஸ் லீத்தல் அப்படின்னு சொல்லிருக்கு. ஓகே. ஸோ கிரவுட் கண்ட்ரோல் வெப்பன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஸ்மால் பெல்லட்ஸ் குட்டி குட்டியா வந்துட்டு நெறைய கேட்ரிட்ஜ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இட் வில் ஷூட் யூ ரேண்டம்லி. ஸோ இதுல டார்கெட்டட் ஷூட்டிங் கிடையாது. ஓகேங்களா? அந்த பெல்லட் கன்ஸோட முக்கியமான கேரக்டர் என்னது? ஸோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் கேட்ரிட்ஜஸ். ஓகேங்களா? நெறைய கேட்ரிட்ஜஸ் இருக்கும். சின்ன சின்னதா இருக்கு. லெட்னால ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட்? அண்ட் இட் வில் நாட் காஸ் யூ டெத். இதெல்லாம் கேரக்டர்ஸ். அது போக வேற என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் டார்கெட்டபிள். ஓகேங்களா? ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரேண்டமா தான் ஷூட் பண்ணும். வைட் டிஸ்பர்சல்காக. பிகாஸ் யூ ஆர் மேனேஜிங் அ கிரவுட். அப்ப இது எதுக்காக தான் பண்ணியிருக்காங்க? கிரவுட் மேனேஜ்மென்ட்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சரி மேனேஜ் இந்த கிரவுட். ரேண்டம் என்ன பண்ற எல்லார் மேலயும் அது படணுன்றதுக்காக நம்ம கொண்டு வந்தது. ஓகே. சோ நோ செலக்டிவ் டார்கெட்டிங். பட் இட் மேட் காஸ் சீரியஸ் ஆர் பெர்மனன்ட் இன்ஜுரிஸ். ஓகே. ஸோ இதை நீங்க ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தா வந்துட்டு ஷூட் பண்ணணும். ரொம்ப பக்கத்துல போய் ஷூட் பண்ணீங்கன்னா இட் மே பிகம் ஃபேட்டல் டூ. ஓகேங்களா? ரொம்ப கிட்டக்க போயிட்டு பண்ணக்கூடாது. ஷூட் பண்ணக்கூடாது. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் டிஸ்டன்ஸாவது அதுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அது கம்பல்சரி. ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் தென் இட் இஸ் லைக் சம்டைம்ஸ் இட் மே இன்ஜூர் யுவர் சென்சிட்டிவ் ரீஜன்ஸ். ஓகேங்களா? அந்த கண்ணு, மூக்கு இந்த மாதிரியான ரீஜன்ஸ் இருக்குல்ல ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ்ல என்ன பண்ணிடும்? டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? மேல பட்டுச்சுன்னா ஒண்ணும் ஆகாது. கண்ணுல பட்டுருச்சுன்னா கண்ணு போயிரும். ஓகேங்களா? சோ நவ் இட் இஸ் அ சீரியஸ் இன்ஜுரி. ஓகே. ரைட். So penetrate soft tissues affecting vulnerable organs such as eyes, face, neck, chest. ஓகே. இந்த ரீஜன்ஸ் எல்லாமே ஈஸியா வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன பண்ண சொல்லுவாங்க? இந்த மாதிரி கன்ஸ் நீங்க யூஸ் பண்ணப்ப யூசுவலாவே என்னது? ஈவன் இஃப் கிரிமினல் வாஸ் தட் யூ ஹேவ் டு ஷூட் பிலோ நீன்னு சொல்லுவாங்க இல்லையா? முட்டி கீழ தான் சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு யூஸ் இட் ஒன்லி அட் த பாட்டம். ஓகேங்களா? மேல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். ஓகே.
ஸோ இட் இஸ் ஃபார் crowd dispersal rather than targeted shooting. அதை நம்ம சொல்லிட்டோம். இந்த பெல்லட் கன்ஸ் இல்லாம வேற என்னலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஸ் கிரவுட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்ல டியர் கேஸ், வாட்டர் கேனான்ஸ், பெப்பர் ஸ்ப்ரே, ரப்பர் புல்லட்ஸ், டேசர்ஸ்னால அதே தான் அப்படி கன்னு மாதிரி இருக்கும். அதுவும் ஷாக் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல இட் இஸ் லீகல் டு யூஸ். ஓகே ரைட். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணி, ஓகேங்களா, அதாவது அதிகமான ஃபோர்ஸை வந்துட்டு கொடுக்காம ஃபயரிங் பண்ணாம பண்ண முடியுமோ அந்த எல்லா மெஷர்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்ப யூ கேன் டேக். நம்ம சொன்ன மாதிரி பிலோ த வேஸ்ட் தான் வந்துட்டு அட்டாக் பண்ணணும். ஓகேங்களா? So it can cause blindness, permanent disability and fatalities. ஓகேங்களா? வெரி ரேர் கேசஸ். ஓகேங்களா? இறக்குறதுன்றது ரொம்ப ரேர் கேஸ். பட் அது போக வந்துட்டு பெர்மனன்ட் டிசபிலிட்டி கொண்டு வரலாம். பிளைண்ட்னஸ் வந்துட்டு காஸ் பண்ணும் கண்ணில் படுறப்ப. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை வந்துட்டு ஹிஸ்டரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2010. ஓகேங்களா? தென் அது போக நிறைய இடத்துல அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புர்ஹான் வானி அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட். ஓகேங்களா? சோ அவர் வந்துட்டு இறந்தப்ப ஒரு பயங்கரமான கிரவுட் வந்துட்டு வருது. ஓகேங்களா? ரைட். அவரை பார்க்க. ஓகேங்களா? சோ தட் டைம் அந்த கிரவுட் டர்ன்ட் இன்டு அ வயலன்ஸ். ரயாட்டா வந்துட்டு அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஓகே. அப்ப அந்த அண்ட்ரஸ்ட் அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க? 13 civilians died due to pellet related injuries. அப்ப பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்றதுனால ஃபெட்டாலிட்டிஸ் வராம இருக்காது. ரொம்ப ரேர்ன்னு சொன்னோம் இல்லையா? சோ அதான் என்ன இருக்கு நம்மளுக்கு 13 civilians died in that incident. Okay. Then 250 peopleக்கு வந்துட்டு severe injuries. At the same time, look at the police. Security personnel எவ்வளவு பேர் அந்த riotல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. Okay. So 1022 CRPF personals injured. ஓகேங்களா? இப்ப 1000 பேருக்கு மேல லைக் போலீஸ் அபிஷியல்ஸே வந்துட்டு இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஓகே. தென் 956 பாத்தீங்க அப்படின்னா ஹெவி வயலன்ஸ் அப்ப சிஆர்பிஎஃப் பர்டிகுலர்லி. தென் அது போக ஸ்டோன் பெல்டிங்னால மட்டும் அஃபெக்ட் ஆனவங்க 956. ஓகேங்களா? ரைட். ஸ்டோன் பெல்டிங்னா என்னது? அகைன் கல்ல விட்டு எரியுறது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இது இல்லாம வேற என்ன யூசேஜ்? ஓகே, பெல்லட் கன்ஸ்னால இப்போ இவ்வளோ ஃபேட்டாலிட்டிஸ் வருது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, யூ கேன் கோ ஃபார் திஸ் பிளாஸ்டிக் புல்லட்ஸ். ஓகேங்களா? அது வந்துட்டு நம்மளுக்கு சிவியரான ஒரு டேமேஜ் எல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தாது. அதனால பிளாஸ்டிக் புல்லட்ஸ் போகலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. அந்த பிளாஸ்டிக் புல்லட்ஸ் எங்க யூஸ் பண்றோம்? 2023 மணிப்பூர் வயலன்ஸ்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப அதெல்லாம் எப்ப பெல்லட் கன்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்றது அந்த 2016ல அண்ட்ரஸ்ட் நடந்து அதுல ஒரு பிரச்சனையானதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? பெல்லட் கன்ஸ் யூசேஜ் கம்மி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வி பாட் திஸ் பிளாஸ்டிக் புல்லட்ஸ். ஓகேங்களா? சோ இட் இஸ் ஆல்சோ லீகல் அலௌட். பட் அதை தான் என்ன பண்றோம் 23 24 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இப்பதான் 25ல என்ன பண்ணிருக்கோம்? 26ல பெல்லட் கன்ஸை திரும்பவும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இட் கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? நீங்க வந்து பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்றப்ப எப்படி உங்களை அட்டாக் பண்ணலாம்? அந்த அட்டாக் இஃப் இட் இஸ் லீடிங் யூ டு டெத் அப்படின்றப்ப இட் இஸ் ரைசிங் கொஸ்டின்ஸ் லைக் அரௌண்ட் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 19 and 21. ஓகேங்களா? ரைட் டு லைஃப். ஸோ இது ரெண்டையுமே கொஸ்டின் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரியான யூசேஜஸ் புல்லட் யூசேஜ்லாம் பண்றப்ப. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு டாபிக் என்னன்னா இன்டர்நெட் ஷட் டவுன். இப்போ இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்குது? ப்ரொடெஸ்ட்லாம் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன்றது என்னதுன்னா, உங்க ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த லொகேஷன்ல மட்டும் இன்டர்நெட்டை வந்துட்டு ஒன்னு கம்மி பண்ணலாம், ஆல் கம்ப்ளீட்லி பேன் பண்ற மாதிரி, கம்ப்ளீட்லி ஷட் டவுன் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், இல்ல ஸ்லோ பண்ணலாம். இது எல்லாமே இன்டர்நெட் ஷட் டவுன்ல வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகே. ஸோ ஹவ் இட் இஸ் அஃபெக்டிங் லைக் போத் அந்த பீப்புளுடைய ரைட்ஸையும் சரி அண்ட் எக்கானமியும் சரி அண்ட் அட் த சேம் டைம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்துட்டு அலௌடா இல்லையா? ஓகேங்களா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? லீகலா அப்படின்றது. இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்னா இன்டென்ஷனல் டிஸ்ரப்ஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆர் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் அன்யூசபிள் ஃபார் அ ஸ்பெசிபிக் பாப்புலேஷன் ஆர் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியா. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும், இட்ஸ் அ கிரவுட். ஓகேங்களா? அதுவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன பண்ணாங்க? ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தப்ப தே brought this இன்டர்நெட் ஷட் டவுன். ஓகேங்களா? எதுக்காக? டு பிரிவென்ட் வயலன்ஸ். ஓகே. இந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் இருக்கு, அந்த இடத்துல ப்ரொடெஸ்டும் கிடையாது, தே டிடன்ட் ஃபார்ம் எனி குரூப் ஆர் எனிதிங். ஓகேங்களா? பட் இட் வாஸ் brought எதுக்காக? டு பிரிவென்ட். ஓகேங்களா? பிரிவென்ட் வயலன்ஸ். இந்த இடத்தையும் வயலன்ஸை பிரிவென்ட் பண்றதுக்காக. பட் இங்க ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியோகிராபிக் ஏரியா, இந்த இடத்துல ஒரு ஸ்பெசிபிக் பாப்புலேஷன் ப்ரொடெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? எதுக்காக இந்த ஷட் டவுன் நம்ம பண்ணணும்? ஓகே. லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறப்ப அன்வான்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டீப் ஃபேக் வீடியோஸ் இந்த மாதிரியானது சர்க்குலேட் ஆகி
ஒரு 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 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நடந்த ஓல்டு வீடியோ இப்ப சர்க்குலேட் ஆகும். அப்ப இந்த ப்ரொடெஸ்ட்ட வச்சு எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது என்ன ஆகும்? இக்னைட். இட் வில் இன்சைட் வயலன்ஸ் இன் த பீப்பிள். அப்ப அத கம்மி பண்றதுக்காக என்ன பண்றது? கவர்ன்மெண்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவ பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஷட் டவுன கொண்டு வராங்க. அப்ப வை வி ஆர் பிரிங்கிங் திஸ் ஷட் டவுன் அப்படின்னா, டூ டு ரெடியூஸ் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? டு ரெடியூஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட். பர்ட்டிகுலர்லி மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சோ என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு கம்ப்ளீட் சஸ்பென்ஷன். கம்ப்ளீட்டா வந்துட்டு எடுத்துடுறது. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா, யூ ஆர் ரெடியூசிங் த ஸ்பீட். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவா, டெட் ஸ்லோவா இருக்கும் இல்லையா? ரைட்? அந்த மாரி கொண்டு வந்து, இல்ல ஒன்லி பிளாக்கிங் டூ ஸ்பெசிபிக் வெப்சைட்ஸ் மட்டும் போகாம இருக்கிற மாரி பிளாக் பண்றது. ஓகேங்களா? அந்த லொகேஷன்ல மட்டும். ஓகே. சோ ஆல் தீஸ் 3 கம்ஸ் அண்டர் இன்டர்நெட் ஷட் டவுன். ஓகே. சோ எப்பலாம் இத பண்ணலாம் அப்படின்னா, இந்த பப்ளிக் எமர்ஜென்சி, புரொடெஸ்ட், கேதரிங்ஸ், ஈவன் ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே. சோ இந்த டைம்லலாம் செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கும் அப்படின்னா, யூ கேன் பிரிங் இன்டர்நெட் ஷட் டவுன். ஓகே. ஓகே. சோ இது இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ லீகல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த லைக் வாட் கிவ்ஸ் த கவர்ன்மெண்ட் திஸ் பவர். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஆர்டிகிளோ, ஆக்டோ பவர் குடுக்கணும் இல்லையா? அந்த பவர் எங்க இருந்து வருது? ஃப்ரம் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆக்ட் 2023 அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் 2024. ஏர்லியர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 அண்ட் டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? 2017. நவ் வி ஹேவ் ரிப்பீல்டு திஸ். ஓகேங்களா? இத ரீப்ளேஸ் பண்ணி தான் என்ன கொண்டு வந்திருக்கோம் இப்ப? டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் கொண்டு 23, 24. ஓகே. சோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்டேட்ஸ் வாட் தே ஆர் டூயிங் ஸ்டில் தே ஆர் ஃபாலோயிங் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட். ஓகேங்களா? அந்த ஆக்ட் கீழ அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா, வேற என்னென்னலாம் மெஷர்ஸ் பண்ணணுமோ, அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கோ, அது அதுல அப்ளிகபிளா இருக்காது. ஓகேங்களா? பட் இந்த ரூல்ஸ் புதுசா இப்ப கொண்டு வந்ததுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ணணும்? எவரி ஒன் ஹேஸ் டு மூவ் டு திஸ் நியூ ரூல்ஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகே. ரைட். அண்ட் இந்த லாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? அண்டர் த லா டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் எப்ப மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணணும்? ஒன்லி டியூரிங் பப்ளிக் எமர்ஜென்சி ஆர் ஃபார் பப்ளிக் சேஃப்டி. ஓகேங்களா? ரைட். அண்ட் இத யாரு குடுக்கணும்? ஓகேங்களா? சோ அது எல்லாருமே டக்குனு வந்துட்டு யாரோ பண்ணிடலான்றது கிடையாது. ஒரு காம்பெடென்ட் அத்தாரிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கமிஷனரா இருக்கலாம். ஓகே. அந்த மாரி காம்பெடென்ட் அத்தாரிட்டி தான் குடுக்கணும். அண்ட் தே ஹேவ் டு கிவன் இன் வாட்? தே ஹேவ் டு கிவ் த ரீசன்ஸ். ஓகேங்களா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ரீசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. அண்ட் இட் ஷுட் பி பப்ளிஷ்ட். ஓகே. கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஏரியால நாங்க இப்படி பண்ண போறோம்ன்றது பப்ளிஷ் ஆயிருக்கணும். ஹிட் கான்ஃபிடென்ஷியலா இருக்கக்கூடாது. ஓகே. தென் லிமிட்டட் இன் ஜியோகிராபிக்கல் ஸ்கோப். ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டுக்கே ஃபுல்லா கொண்டு வரது அந்த மாரிலாம் இல்லாம, ஒன்லி இன் பர்ட்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒன்லி ஃபார் சம் டேஸ். ஓகேங்களா? கொஞ்சம் நாளைக்கு தான் கொண்டு வரணும். மேக்ஸிமம் 15 டேஸ்க்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வர்றப்ப. ஓகே. ரைட். தென் இஃப் யூ ஹேவ் லைக் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், யூ ஹேவ் டு மூவ் ஃபார் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இதெல்லாம் எதுக்கு கீழ இருக்கு? இந்த ஆக்ட்லயே இதெல்லாமே கவர் ஆகுது. ஓகேங்களா? சோ யார் வந்துட்டு குடுக்கணும்? எப்ப குடுக்கணும்? சோ போத் தீஸ் திங்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகே. இப்ப நம்ம சொன்ன மாரி இந்த டெலிகிராஃப் ஆக்ட்ல நெறைய பேர் குடுக்கறதுனால, சேஃப் கார்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம போயிருது. ஓகேங்களா? சோ அது ஒரு மிஸ்டேக். அண்ட் இந்த டெல்லி புரோட்டஸ்ட்லயே இவங்க கொண்டு வந்தத பாருங்க 150 செல்லுலார் சைட்ஸ் எல்லாமே என்ன ஆயிருது நம்மளுக்கு டவர் எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆயிருது. பிரச்சனை ஆயிருது. ரைட். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? புரோட்டஸ்ட் நடக்கிறது போக, இன் தட் ஏரியா யூ மே ஹேவ் சம் பிசினஸ் இல்லையா? ஒரு பேங்க் நடந்துட்டு இருக்கலாம். இல்ல ஒரு ஐடி கம்பெனி இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? கிரவுட கண்ட்ரோல் பண்றோம்ன்ற பேர்ல வி ஆர் அஃபெக்டிங் தேர் எக்கனாமிக் லைஃப். ரைட்டா? சோ அப்ப இது அவங்களோட ரைட் டூ லைஃப்ப வந்து பாதிக்குது. ஓகே. சோ அப்ப இது இந்த சோ ஆர்டிகிள் 21 இன்வால்வ் ஆயிருது இதுல. ஓகேங்களா? ரைட். சோ எக்ஸசிவா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் ஆகுது. இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதுவும் 21ல வரும். அதுவும் அஃபெக்ட் ஆகுது. தென் பேங்கிங், பேமெண்ட்ஸ், ஓகே எக்கனாமிக் லைஃப் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஓகே ஹெல்த் கேர் சர்வீசஸ் எவ்ரிதிங். ஓகே. இது ஏன் இவ்ளோ தூரம் பேசப்படுது அப்டின்னா, இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் குளோபலி. ஓகேங்களா? இந்தியால நடக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் ஷட் டவுன் குளோபலி ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட். வென் யூ கம்பேர் இட் டூ அதர் கண்ட்ரீஸ். ஓகே. இது 65 இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் அக்ராஸ் 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எப்ப 2025 ரிப்போர்ட்ல. ஓகேங்களா? அது போக பார்த்தோம் அப்படின்னா 2012ல இருந்து அரௌண்ட் ஒரு 450 ஷட்டவுன்ஸ் எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஓகே. ராஜஸ்தான்ல ஒரு 120, மணிப்பூர்ல 62. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்மளுக்கு வயலன்ஸ் நடக்கிற ஏரியாஸா இருக்கும். சம்டைம்ஸ் மேபி இந்த பார்டர் ஏரியாஸ்ல இஷ்யூ வரும். ஓகே. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓகேங்களா? அகைன்
ஸோ அனுராதா பசின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன ரூலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்டர்நெட் இஸ் இன்ட்ரின்சிக்லி லிங்க்டு டு, இன்ட்ரின்சிக் மீன்ஸ் வெரி டீப்பர், ஓகேங்களா, ரைட், வெரி மச் க்ளோஸ்லி அசோசியேட்டட். Okay, internet is linked to article 19(1)(a) and article 19(1)(g). Okay, so freedom to practice any profession or carry your business. நீங்க business பண்ணிட்டு இருக்கப்ப affect ஆகுது எக்கனாமின்னு சொல்றோம் இல்லையா, அது then speech and expression இது affect பண்ணுது. Okay, then they laid down the principles. Okay, so என்ன மாதிரி எப்ப நீங்க வந்துட்டு இந்த இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு தடவை இந்த ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்னு ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா, ரைட்? எதுக்கு பார்த்தோம்? ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட். ரைட் டு பி ஃபர்கட்டன், ரைட்டா? ஓகே, ஸோ அதில் வந்துட்டு இந்த நேம்ஸை வந்துட்டு எடுக்கலாமா, நான் இன்டர்நெட்டில் இதுலலாம் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கேசஸ், பழைய கேசஸ் நேம் எடுக்கிறது பார்த்துருந்தோம் இல்லையா, ரைட்? ஸோ அதில் எப்படி நம்ம ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் வச்சிருக்கோமோ அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும், தேர் ஷுட் பி எ டெஸ்ட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஷட் டவுன் கொண்டு வரணுமா, கொண்டு வரக்கூடாதா, அவசியம் இருக்கா, பப்ளிக் சேஃப்டி பாதிக்கப்படுதா, அப்போ நீங்கள் கொண்டு வந்தால் பாதிக்கப்படாமல் இருக்குமா, இந்த மாதிரி யூ ஹேவ் டு டேக் திஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லி. Then you should have a legitimate, you should have a proper perspective. ஓகேங்களா, கண்டிப்பா கொண்டு வந்தா இந்த நீங்க வந்து பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாவே அது கொண்டு வரணும், இல்லைன்னா கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ டெஸ்ட் ஆஃப் நெசசிட்டி அண்ட் ப்ரொபோஷனாலிட்டி. ஓகேங்களா, அவசியம் இருக்கா, அதுதான் நெசசிட்டி. ஓகே, ரைட். தென் இட் ஷுட் பி ரீசெண்ட் பப்ளிஷ்டு. ஓகேங்களா, நம்ம சொன்னோம் இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல என்ன சொன்னோமோ அந்த ஆக்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்க சொன்னது ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் 2023ல அந்த ஆக்ட் வந்திருக்கு, இது 2020ல வந்த கேஸ், ரைட்டா? அது போக சப்போஸ் இன்டர்நெட் ஷட் டவுன் இஸ் டேக்கிங் பிளேஸ், யூ கேன் சேலஞ்ச் இட். எதை சேலஞ்ச் பண்ணலாம், அண்டர் ஆர்டிகல் 226 ஆர் ஆர்டிகல் 32. ரெண்டுமே என்னது, கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அண்டர் திஸ் யூ கேன் கோ சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குவாட். குவாட்னா என்ன, குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். இந்த குவாட்ன்றது வந்துட்டு கன்சிஸ்ட் ஆஃப், குவாட்ரிலேட்டர்னா என்னது, 4. ஓகேங்களா, ரைட்? ஸோ 4 கண்ட்ரீஸ் வந்துட்டு நம்மளுக்கு இதுல இருக்காங்க. யார் யாரு, இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் குரூப்பிங் இந்தியாவுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த குரூப், ஸோ இட் இஸ் நாட் இந்த நம்ம பைலேட்டரல் ட்ரைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குரூப் கிடையாது, மிலிட்ரி அலையன்ஸும் கிடையாது, எஸ்பெஷலி இட் இஸ் நாட் அ மிலிட்ரி அலையன்ஸ். ஓகேங்களா, பட் இவங்க எல்லாரையும் இவங்களோட லொகேஷன்ஸ் நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், லைக் திஸ். ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் யூஎஸ், ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஸோ இவங்களோட லொகேஷன் எப்படி நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா குவாட்ரிலேட்டரல் மாதிரி இருக்கா, ஸோ அதனால குவாட்ரிலேட்டரல் குரூப். தே கவர் பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, ரைட்? அதுவும் அந்த பசிபிக் ஓஷன் பர்டிகுலரா எந்த சைடு இருக்குது, சைனாவோட சைடுல இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, ரைட்? அப்ப எதனால அதை கொண்டு வராங்க இந்த குரூப், டு prevent China's dominance in the Pacific Ocean. ஓகேங்களா, அவங்க அங்க டாமினேட் பண்ணக்கூடாது. நீங்க இன்னும் இந்த சவுத் சைனா சீ பார்க்கலையா, நம்ம 9 லைன் பார்த்துட்டோம் இல்லையா, ரைட்? ஸோ ரைட், ஸோ அவங்க ஏற்கனவே என்ன பண்றாங்க, தே வாண்டட் டு கண்ட்ரோல் திஸ் பிளேஸ், ரைட்டா? அது போக இந்த சைடு வந்து இந்தியன் ஓஷனே கண்ட்ரோல் பண்ணணும், டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் லைக் இந்த சைடு பாத்தீங்கன்னா என்னது, அவங்களுக்கு பசிபிக் ஓஷனும் இருக்கு. ஸோ அவங்களுடைய சைனாவோட பிரசன்ஸை கம்மி பண்றதுக்காக ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்றதா என்னது, குவாட். அப்ப குவாடோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, பசிபிக் ரீஜியனை வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, சைனாவை என்கவுண்டர் பண்றது. இதுதான் இது ரெண்டோட இந்த குரூப்போட மெயின் எய்ம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல வந்துட்டு நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா அகைன் சைனாவோட பிரசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தென் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியானதெல்லாம் வந்துட்டு வி வில் ப்ரொமோட் அண்டர் திஸ் குரூப்பிங். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணது யாரு அப்படின்னா ஷின்சோ அபே. ஸோ ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியேட் பண்றாரு. ஸோ இயர்லியர் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி ஏ சுனாமி ரிலீஃப் குரூப். ஓகேங்களா, சுனாமி ரிலீஃப் வந்ததுனால 2004 சுனாமிக்கு ஒரு குரூப்பிங் ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் ஆன குரூப் தான் இது. லேட்டர் இட் வாஸ் அப்கிரேடட் டு குவாட். ஓகேங்களா, அகைன் இட்ஸ் நாட் அ மிலிட்ரி அலையன்ஸ். ஓகேங்களா, நாட்டோ இந்த மாதிரி மிலிட்ரி அலையன்ஸ்லாம் கிடையாது இது. பட் இவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், டிஃபென்ஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இல்ல லைக் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, பட் மிலிட்ரி அலையன்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேங்களா, மிலிட்ரி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நாட்டோல எப்படி லைக் இஃப் ஒன் கண்ட்ரி இஸ் அட்டாக்ட் தென் ஆல் த நாட்டோ கண்ட்ரிஸ் ஷுட் கம் அண்ட் சப்போர்ட் தட் கண்ட்ரி. அதான் நாட்டோவோட ரூல்ஸ். அந்த மாதிரி இது கிடையாதுன்றத சொல்றோம். ரைட்.
they don't have any permanent secretariat to ஃபார்மலா மீட்டிங்ஸ் மட்டும் நடக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல டியூட்டிஸ் நடக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? மீட்டிங்ஸ் மட்டும் அப்பப்ப நடந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ, ஓப்பன், இன்க்ளூசிவ், ரூல்ஸ் பேஸ்டு இண்டோ பசிபிக். ஓகேங்களா? ரைட். ஸோ பசிபிக் ரீஜன் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் அவங்களோட எய்மேவும். ஓகே. ரைட். தென் தே வில் எஸ்டாப்ளிஷ் உன்க்ளோஸ் இந்த லாஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் சிஏ வந்துட்டு கவர்ன் பண்ணக்கூடிய லா. ஓகேங்களா? இந்த லால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் தே நீட் டு அப்ஹோல்ட். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்றது அவங்களுடைய எய்ம். தென் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் ஓவர் ஃப்ளைட் இன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இந்த அப்ப ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ சம்ஒன் இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் தட். ஓகேங்களா? அப்ப யார் அது? சைனா. ஓகேங்களா? ரைட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் மெரிடைம் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணிப்பாங்க. ஓகே. தென் ரெசிலியன்ட் அண்ட் டைவர்சிஃபைட் சப்ளை செயின்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதுலயும் அகைன் என்ன ஆகும்? சைனா வில் டாமினேட். அதனால அது. ஓகேங்களா? தென் சைபர் செக்யூரிட்டி இப்போ க்ரோயிங்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல ஷேரிங் எல்லாம் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிப்பாங்க. தென் ஹியூமன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆபரேஷன்ஸ்ல வந்துட்டு தே வில் கான்ட்ரிபியூட் இன் திஸ் இண்டோ பசிபிக் ரீஜன். ஓகேங்களா? தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா தே கண்டக்ட் மலபார் நேவல் எக்ஸசைஸ். அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு மிலிட்டரி எக்ஸசைஸ் என்ன கண்டக்ட் ஆகுதுன்றத யூ ஹேவ் டு லுக் ஓவர். இந்த பிட்ச் பிளாக் எக்ஸசைஸ் பார்த்தோமா ஆஸ்திரேலியால, ரைட்? அதே மாதிரி இது என்னது நம்மளுக்கு மலபார் நேவல் எக்ஸசைஸ். யார் கண்டக்ட் பண்றாங்க? அதை குவாட். ஓகேங்களா? மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். அப்ப குவாட் கண்ட்ரீஸ்க்குள்ள நடக்கிறதுக்கு பேர் என்னது? மலபார் நேவல் எக்ஸசைஸ். அது மட்டும் ஞாபகம். ஓகே. ஏன் இப்ப அப்படின்னா ரீசென்ட்லி தே ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மீட் பண்ணாங்க. ஓகேங்களா? அண்ட் யூ ஜஸ்ட் ரீட் த்ரூ விஸ் நத்திங் லைக் சோ பிக் எல்லாம் எதுவும் கிடையாது. அகைன் தே ஹேவ் ரைட்ரேட்டட் தி ஸ்டாண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் இப்ப பார்த்தோம்ல இண்டோ பசிபிக், அதே இதை வந்துட்டு திருப்பி அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. So we saw about quad, then antibiotics, internet shutdown, pellet guns, finally police identity. இது எல்லாமே பார்த்திருக்கோம். That's it for today. Thank you.